கதை சொல்ற அழகை பத்தியே நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு அந்த கண்ணு முன்னால படம் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஒரு தீரா காதல் சினிமா மேல? அப்படி இல்லை. நான் வந்தது நடிக்க தான். ஒரு நடிகன் உருவாகிறதுக்கு இயக்குனரும் ப்ரொடியூசரும் வேணும். ரெண்டு பேர் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சா தான் அவனை நடிகன் ஆக்க முடியும். இப்போது ரஜினி சார் அப்போ இவரை வச்சு நம்ம அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு நம்புகிற மாதிரி ஒரு நம்பிக்கையை நம்ம வாங்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை என்னால் யாரோடையும் வாங்க முடியுமான்னு எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. ரொம்ப நாளாக ஜூனியர் ஆர்டிஸ்டே சுற்றிட்டு இருந்தனால டக்குன்னு சரி நம்மளே இயக்குனராகி டைரக்ட் பண்ணி சம்பாதிச்சு நம்மளே ப்ரொடியூசராகி நம்மளை லான்ச் பண்ணிக்கணும் எடுக்கப்பட்ட ஸ்டெப்பு தான் அது. ஓகே. ஸோ இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா உருவானதே நடிகன் எஸ்.ஜே. சூர்யா உருவாக்குறதுக்கு தான். ஓகே. நீங்கள் நடிகர்னு ஆசைப்பட்டீங்க. நீங்கள் சொன்னீங்களே யாராவது ஒரு இயக்குனரும் ப்ரொடியூசரும் நம்பி தான் ஒரு நடிகர் வெளியில் வர முடியும் அப்படின்னு. ஆனால் ஆரம்ப காலத்திலேயே எடுத்த உடனே பேக் டு பேக் ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் உங்களை நம்பினாங்க. ஆமாம். அஜித் அண்ட் விஜய். ஆமாம். அது ஹவு இட் ஹேப்பன்? இல்லை, ஆக்சுவலாக இட் ஸ்டார்டட் வித் அஜித் சார். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் தான் என்னை வந்து இயக்குனர் ஆக்குனது. ஸோ டுடே ஐ எம் சம்மன் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவர் இல்லாமல் எஸ்.ஜே. சூர்யா இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஓரளவுக்கு எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அப்போ வந்து என்னை பார்த்தாலே யாருக்குமே வந்து மதிக்கத்தக்க லுக்கில் நான் இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட லுக்கில் இருக்கும் பொழுதும் அஜித் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டு எனக்குள்ளே இருக்க திறமையை மதித்து எனக்கு வந்து ஒரு இயக்குனராக சான்ஸ் கொடுத்தார் இல்லையா? அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன். அதுதான் டெஃபினட்டாக